உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது நகரத் தொடங்கியிருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மணிக்கு 2 கிலோமீட்டர் வேகத்தில் நகரத் தொடங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம். இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் சின்னமாக மாற வாய்ப்பு இருக்கிறதா? எப்போ மாறும்? இது சம்பந்தமா ஏதேனும் தகவல் வெளியாகி இருக்கிறதா? முழு விவரம் என்ன? தென்மேற்கு வங்கக்கடல்ல நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நேற்று நள்ளிரவு முதல் தொடர்ந்து ஒரே இடத்துல நிலைத்து இருந்த ஒரு சூழல்ல தற்போது மீண்டும் அது நகர தொடங்கி இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரத்துல மணிக்கு 2 கிலோமீட்டர் வேகத்துல மெல்ல மெல்ல நகர்ந்து வருவதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போது திரிகோணமலைக்கு கிழக்கே வடகிழக்கே 110 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கே 310 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து தென்கிழக்கே 410 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தெற்கே தென்கிழக்கே 480 கிலோமீட்டர் தொலைவிலும் இது மையம் கொண்டிருக்கிறது. அடுத்த 12 மணி நேரத்தை இலங்கை கடற்கரை ஒட்டி வடக்கு வடமேற்கு திசையில நகர்ந்து அதன் பிறகாக தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையிலேயே பயணித்து காரைக்கால் மற்றும் மாமல்லபுரம் இடையே வடக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்கரையை நவம்பர் 30ஆம் தேதி காலையில ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கும் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அப்போது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசும் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அடுத்த சில மணி நேரத்துல புயலாக வலுப்பெற இருக்கிறது. புயலாக வலுப்பெற்று இதன் பிறகாக வடக்கு வடமேற்கு திசை நோக்கி தொடர்ந்து தமிழக கடற்கரை பகுதியை நோக்கி நகர இருக்கிறது. அவ்வாறு நகர இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கடற்பகுதியிலேயே வலுவிலிருந்து வரும் 30ஆம் தேதி காலையில அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வட தமிழக கடற்கரை பகுதியை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்திற்கும் இடையே அது கரையை கடக்கும் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. நன்றி தாயுமானவன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.